நம்ம அத்தனை பேருமே ஒரு மொழியை படிக்கணும்னு வைங்க, அது எந்த மொழியா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 3 மாசம் 4 மாசம் ஆகும், இல்ல 1 மாசமாவது ஆகும் அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரே நாள்ல ஹிந்தி மொழியும் உருது மொழியும் படிச்சு அதை படிச்சவங்ககிட்டயே போய் வாதாடி இடத்த ஜெயிச்சவங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வேற யாரும் இல்ல, நம்ம குமரகுருபரர் தான். திருச்செந்தூர்ல ஊமையா இருந்த குமரகுருபரர் முருகனுடைய அருளால பேசக்கூடிய திறனை பெற்றார். பிற்காலத்துல காசியில போய் சைவ சமயத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்காக தாரா ஷீகோங்கிற சுல்தானிடம் போய் காசி விஸ்வநாதர் கோயில திறக்கணும், கேதாரேஸ்வரர் கோவில கும்பாபிஷேகம் பண்ணணும், தான் மடம் கட்டுறதுக்கு இடம் வேணும்னு இத்தனையும் கேட்கணும்னு நினைக்கிறார். ஆனா இவருக்கு ஹிந்தியோ உருது மொழியோ தெரியாது. மொழிபெயர்ப்பாளருடைய உதவியால இதையெல்லாம் கேட்கிறார். தாரா ஷீகோ சொன்னார், என்னுடைய மொழியிலேயே உன்னால பேச முடியலையே, உனக்கு எப்படி நான் உதவி செய்ய முடியும் போங்கிறார். உடனே மனம் வெதும்பி குமரகுருபரர் அன்று இரவே சரஸ்வதி தேவியை வேண்டி சகலகலாவல்லி மாலையை மனதார இயற்றி பாராயணம் செய்கிறார். அன்று இரவே அவருடைய மனதிலும் மூளையிலும் ஹிந்தி மொழியும் உருது மொழியும் பரிபூரணமாக நிறைந்து விட்டது. மறாவது நாள் சுல்தானுடைய சபையில போய் சிங்கத்து மேல உட்கார்ந்து அதே மொழியில வாதாடுறார். மிரண்டு போன சுல்தான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க காசி கோவிலை உடனே திறக்க சொல்கிறார், திறக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, மடம் கட்டுறதுக்கு இடம் எங்க வேணும்னு கேட்க குமரகுருபரர் சொல்றார், நான் ஒரு கழுக பறக்க விடுவேன், அது எவ்வளவு தூரம் பறக்குதோ அந்த இடம் பூரா எனக்கு வேணும்னு கேட்க அந்த கழுகு நேராக கேதாரேஸ்வரர் கோவிலை சுற்றி வட்டமிட்டு அத்தனை இடத்தையும் அதே நேரத்திலே சுல்தான் அவருக்கு தானமாக வழங்கினார். அந்த குமரகுருபர சுவாமிகள் அங்கு தமிழுக்கு ஒரு மடத்தை கட்டி, சைவ சமயத்திற்கு ஒரு மடத்தை கட்டி இன்றளவும் இறைவனுடைய திருவருளால் அதற்காக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த சகலகலாவல்லி மாலையை யாரெல்லாம் தினந்தோறும் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சியும் போட்டித் தேர்வில் வெற்றியும் இன்றளவும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் ஒரு நல்ல கல்வியில் தேர்ச்சி பெற விரும்புகிறீர்களா? போட்டித் தேர்வில் ஜெயிக்க விரும்புகிறீர்களா? நீங்களும் உடனே உங்கள் முயற்சியோடு முருகனை சேர்த்து இந்த அற்புதமான சகலகலாவல்லி மாலையை பாராயணம் செய்யுங்கள். முருகனுடைய அருளாலும் அன்னை சரஸ்வதி தேவியினுடைய அருளாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள்.